ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் தாட் பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நவ்விங் அதர் இஸ் இன்டெலிஜென்ஸ், நவ்விங் யுவர் செல்ஃப் இஸ் ட்ரூ விஸ்டம், மாஸ்டரிங் அதர் இஸ் ஸ்ட்ரென்த்து, மாஸ்டரிங் யுவர் செல்ஃப் இஸ் ட்ரூ பவர். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை நாமே நல்லா தெரிஞ்சுக்கிறது ட்ரூ விஸ்டம், அதுதான் உண்மையான அறிவுன்னு சொல்கிறாங்க. மற்றவங்க இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து. நம்மளுடையதை நம்மளே கண்டுபிடிக்கிறது அது ஒரு ட்ரூ பவர்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. வாங்க இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சம் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளில் 5.28 a line makes positive intercepts on coordinate axis whose sum is 7 and it passes through -3,8 find it equation சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். சொல்யூஷனில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இஃப் ஏ அண்ட் பி இன்டர்செப்ஷன் தென் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 7. என்ன சொல்லியிருந்தாங்க, சம் இஸ் 7ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 7ன்னு எடுத்திருக்கேன். ஸோ பி வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ப்ளஸ் ஏ அந்த சைடு போனோம் அப்படின்னா மைனஸ் ஏ. ஸோ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 7 மைனஸ் ஏ. ஸோ இன்டர்செப்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. வி ஹாவ் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏ தான். பியோட வேல்யூக்கு நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா 7 மைனஸ் ஏன்னு போட்டோம், ஈக்குவல் டு 1. ஸோ அது ஃபார்முலாலே இருக்குது. ஆஸ் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் -3,8 வி ஹாவ். கொஸ்டினில் பாயிண்ட் -3,8ன்னு இருக்குது. ஸோ அதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ -3,8ன்னு இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம x1 y1 அப்புறம் x2 y2 எடுத்துருக்கேன். இங்கே ஒரே ஒரு பாயிண்ட்டுக்குனால x yன்னு எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸுக்கு -3, ஒய்க்கு 8, எக்ஸுக்கு பதிலாக அந்த -3, ஒய்க்கு பதிலாக அந்த 8 டிவைடட் பை ஏக்கு பதிலாக ஏ தான், பிக்கு பதிலாக கண்டுபிடிச்சோமே 7 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ராஸ் பண்ண போகிறேன். -3ஐயும் 7 மைனஸ் ஏயும் க்ராஸ் பண்ணுறேன், ப்ளஸ் 8ஐயும் ஏயும் க்ராஸ் பண்ணுறேன், 8a ஈக்குவல் டு. இப்போ கீழே பாருங்கள், ஏ இன்ட்டு 7 மைனஸ் ஏ அப்படியே அந்த சைடு போகுது. ஸோ ஏ இன்ட்டு 7 மைனஸ் ஏ. அடுத்தது -3 உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா -21, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3a. அப்புறம் என்ன அப்படின்னா ப்ளஸ் 8a ஈக்குவல் டு ஏ உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா 7a, அப்புறம் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், அப்போ -a². அப்புறம் அடுத்த லைனில் ப்ளஸ் 7a² -a² இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா -7a ப்ளஸ் a² ஆகும் ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, a² ப்ளஸ் 4a -21. ஸோ a² அப்படியே எழுதிட்டேன். -7aல 3a போனால் -4a, 8aல -4aனா ப்ளஸ் 4a, அப்புறம் -21 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, -21 இருக்குது, சைடில் 4 இருக்குது. ஸோ 3 7s are 21, -21. 7ல் 3 கழிச்சோம் அப்படின்னா -3 கழிச்சோம் அப்படின்னா +4. ஸோ அதுவும் கிடச்சிட்டு. ஸோ நம்ம செஞ்சது கரெக்ட். இங்கே a² இருக்குது. ஸோ இங்கே கீழே ஏ, அந்த சைடில் ஏ போட்டிருக்கேன். ஸோ ஆன்சர் இஸ் a -3 a + 7. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ -3 அந்த சைடு போச்சு அப்படின்னா +3, +7 அந்த சைடு போச்சுன்னா -7. ஸோ 2 வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஏக்கு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ ஏ இஸ் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்திருக்கேன். வி ஹாவ் ஏ ஈக்குவல் டு 3. இப்போ நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம், எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை 7 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 7ன்னு தெரியும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏயோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 எழுதிட்டேன். அடுத்த இதில் பியோட வேல்யூக்கு பதிலாக 7 மைனஸ் ஏ இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஏ வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல 3 அதை தூக்கி புட் பண்ணுறேன். ஸோ 7ல் 3 கழிச்சு அப்படின்னா 4. அப்போ பியோட வேல்யூயும் கிடச்சிட்டு 4ன்னு. செப்டுக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ் டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஒய் டிவைடட் பை பி ஈக்குவல் டு 1. ஸோ ஏக்கு பதிலாக அந்த 3, பிக்கு பதிலாக அந்த 4 ஈக்குவல் டு 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, க்ராஸ் பண்ண போகிறேன். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கான். ஸோ க்ராஸ் பண்ணுறேன். 4x ப்ளஸ் 3y கீழே 2 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 3 4s are 12. ஸோ அந்த சைடு போச்சுன்னா 1 12s are 12 இஸ் ஏ ரிக்வயர்டு ஈக்குவேஷன். அவ்வளோதாங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். பை காய்ஸ்.